வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசங்கள் ஊடாக நாம் நம்பி வாழ்வு பெறுகிறது குறித்து தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்திலே எதை நம்புகிறோமோ அதை நாம் காட்சிப்படுத்த வேண்டும் என்கிறதையும், பதிலுரை பாடல் வழியாக காட்சிப்படுத்தினதற்கு மேலாக காரியங்கள் தோன்றுகிற பொழுது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் என்கிறதையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக எதை நம்புகிறோமோ அதற்கு நாம் சான்று பகர்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறதையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக இந்த நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறதற்காகத்தான் என்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி தருகிறதை பார்க்கிறோம். முதல் வாசகம் அபாக்காக் இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே இறைவாக்கினர் ஆண்டவரிடத்திலே புலம்புகிறதை பார்க்கிறோம். சுற்றிலும் தீமையான காரியங்கள் நடைபெறுகிறது. இதனை குறித்து ஆண்டவர் எதுவும் பதிலளிக்காத வண்ணம் இருக்கிறதாக இறைவாக்கினர் ஆண்டவரிடத்திலே புலம்புகிற பொழுது ஆண்டவருடைய பதில் மிக தெளிவாக இருக்கிறது. எது நீ நிகழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை காட்சிப்படுத்து. எல்லோரும் ஓடுகிறவனும் பார்க்கும் வண்ணம் அவைகளை தெளிவாக எழுதி வை. அவைகள் நிகழுமென காத்திரு, அப்பொழுது காரியங்கள் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லி தருகிறதை பார்க்கிறோம். ஆக நமக்கு தெளிவாய் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை சுற்றி நடக்கிற எல்லா தீமைகளையும் நாம் நன்மைகளாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நடக்கிற கேடு, கொள்ளை, வன்முறை, வாதம் இவைகளிலிருந்து நாம் விலகி என்ன காரியம் நடைபெற வேண்டும் சமுதாயத்திலே என்று அவைகளை நாம் தெளிவாக காட்சிப்படுத்தி தெளிவாக அவைகளை குறித்து எழுதி தெளிவான காட்சியை கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்வில் நடந்தே தீரும். அது நிறைவேறும் வரையில் நாம் காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் முதல் வாசகத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாம் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நிகழப்போகிறது என்று காட்சிப்படுத்தி தெளிவாக எழுதி அடிக்கடி கண்ணிலே படும்படியான இடத்திலே வைத்து பார்த்து நாம் அதை பழகி கொண்ட வேண்டும். எதை நாம் காட்சிப்படுத்துகிறோமோ அது நமக்கு வாழ்வாக மாறும் என்கிறதனை நாம் முதல் வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம். பதிலுரை பாடல் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற காரியம் என்ன? எது நமக்கு நிகழும் என்ற காட்சிப்படுத்தி இருக்கிறோமோ அதை குறித்து நாம் போற்றி புகழ்கிறவர்களாய், அதை குறித்து நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு காட்சியை தந்திருக்கிறார். இந்த காட்சி, இந்த நிகழ்வு இப்படித்தான் நடக்க போகிறது என்கிற சிந்தனை நமக்கு உண்டாயிருக்கும். அதை நாம் புகழ்கிறவர்களாக, அந்த நிகழ்வை காட்சியை நாம் போற்றுகிறவர்களாக, அந்த நிகழ்வு நடந்ததற்கு பின்பு நாம் அதற்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படுகிற பொழுது அதை பணிந்து குனிந்து ஆண்டவரிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், இந்த காட்சி நடக்க வேண்டும் என்று நாம் ஒரு முடிவில் இருக்கிறோம், நம்புகிறோம். அந்த காட்சியை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து அவருடைய பிரசன்னத்திலே தனிப்பட்ட முறையில் அமர்ந்து அந்த காட்சியை நாம் மனதிற்குள்ளே காட்சிப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளாய் பேசுகிறார். இதை இப்படி செய்ய வேண்டும், அதை அப்படி செய்ய வேண்டும், இதற்கான காரியங்களை இன்னாரிடத்திலே போய் இதை பேச வேண்டும் என்று ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதை நாம் சோதித்து அறிய வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அவர்கள் சோதித்தார்கள், அதனாலே தண்டனை பெற்றார்கள். இங்கே சோதனை என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் மெரிபாவையும் மாசாவையும் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மெரிபா என்றால் கலகத்தின் நாள் என்று பொருள், கலகத்தின் வேளை என்று பொருள். மாசா என்றால் சோதனையின் வேளை என்று பொருள். எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய காட்சியை குறித்து சோதிக்கப்படுகிறோமோ அதற்கு ஊடாக நாம்
சோதிக்கப்படுகிறோமோ அந்த பொழுதெல்லாம் நாம் நம்முடைய காட்சிப்படுத்தலிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். எப்படி நாம் மாறாமல் இருக்கிற பொழுது அந்த காரியங்கள் நமக்கு நடந்தே தீரும் என்று ஆண்டவர் நமக்கு உரைக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது வாசகத்தின் வழியாக பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற பகுதியிலே ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறார். அவர் நமக்கு கோழையின் உள்ளத்தை தராமல் வலிமையும் வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் உள்ள இருதயத்தை தந்திருக்கிறார் என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறது நமக்கு இன்று தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. ஆக நமக்கு ஆண்டவர் வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் உள்ள உள்ளத்தை தந்திருக்கிறார். ஏனெனில் அவர் நமக்கு காட்சிப்படுத்தி இருக்கிற காரியத்தை நாம் தெளிவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதனை நெருக்கம் வருகிற பொழுதெல்லாம் நமக்கு எது காட்சியாக தரப்பட்டிருக்கிறதோ, நம்முடைய வாழ்விலே எது நடக்கும் என்று நம்பி இருக்கிறோமோ, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து எது நமக்கு கிடைக்கும், இப்படித்தான் இது நடக்கப் போகிறது என்று தெளிவான சிந்தனை உண்டாயிருக்கிறதோ அதை நாம் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். சூழ்நிலை நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவரிடத்திலே இந்த காரியங்களை குறித்து எந்த காரணத்தை முன்னிட்டும் வெட்கப்படாதபடிக்கு திகையாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே மேல்வரி சட்டமாக கொண்டிருக்க வேண்டும். அவர் நமக்கு ஒரு காட்சியை தந்திருக்கிறார். இது இப்படித்தான் நடக்க போகுது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி அவருடைய சோதனைகளை அவருடைய வேதனைகளை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய வார்த்தைகளின்படி நடப்போம் என்று சொன்னால் நாம் நம்புகிற காட்சி நமக்கு நடந்தே தீரும். அதற்கு தூய ஆவியானவர் நமக்கு உறுதுணையாயிருக்கிறார். தூய ஆவியானவர் என்பவர் நமக்குள்ளே பேசி நம்மை ஆறுதல் படுத்துகிறவராக, நம்மை தேர்தல் படுத்துகிறவராக அவர் காணப்பட்டு நமக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று காரியங்களை உரைக்கிறவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலே நாம் கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு மீண்டும் ஒரு காரியத்தை சொல்லி தருகிறார். நம்பிக்கையே நம்முடைய வாழ்வு என்கிறதனை ஆண்டவர் மிக தெளிவாக அந்த இடத்திலே உரைக்கிறதை பார்க்கிறோம். வேலைக்காரன் தன்னுடைய வேலையை செய்துவிட்டு எஜமானனுக்கு பணிவிடை புரிகிறதற்காக வந்திருக்கிறான். இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யும்படியாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த முசுக்கொட்டை மரத்தை பெயர்ந்து கடலிலே வேரூன்று என்று சொன்னால் அது நடக்கும். அதற்கு தேவை கடுகளவு விசுவாசம். இங்கே நற்செய்தியாளர் மிகைப்படுத்தி விட்டார் என்று சொல்லுகிறதற்கு இல்லை. ஆண்டவர் பேசுகிறது சத்தியம். அவர் சத்தியத்தை தவிர வேறு எதுவும் பேசுகிறது இல்லை. அப்படி என்றால் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். விசுவாசம் இருந்தால் போதும். அது எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்கிறதனை காட்டிலும் உனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா? நீ எதை காட்சிப்படுத்தி இருக்கிறாயோ அது உன்னுடைய வாழ்விலே நடக்கும் என்கிற விசுவாசத்தில் இருக்கிறாய் என்று சொன்னால், அந்த நம்பிக்கையில் நீ இருக்கிறாய் என்று சொன்னால் அது உனக்கு நடந்தே தீரும். ஏனெனில் உனக்கு கடுகளகாயிலும் விசுவாசம் இருக்கிறது. நீ வெறுமனே ஆண்டவரை சோதிக்கிறதற்காக இந்த முசுக்கொட்டை மரம் கடலிலே பெயர்ந்து ஊன்ற வேண்டும் என்று சொன்னால் அது நிகழாது. அதற்கான தேவை உண்டாயிருக்க வேண்டும். முசுக்கொட்டை மரம் இங்கிருந்து பெயர்க்கப்படுகிறதற்கான காரணமும் அது நடுக்கடலிலே சென்று வேறுண்டுகிறதற்கான காரணமும் இருக்கும் என்று சொன்னால் அது உன்னுடைய காட்சியிலே நியாயப்படுத்தப்படும் என்று சொன்னால் ஆண்டவர் அதை நடத்தி தீருவார். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த முசுக்கொட்டை மரத்தை பார்த்து கடலிலே வேறொன்று என்று சொன்னால் அது நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதற்கான காரணம்,
நாம் இங்கே ஆண்டவருடைய காரியமாய் வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலே உண்டாயிருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் மரமாயிருக்கலாம், செடியாயிருக்கலாம், விலங்குகளாயிருக்கலாம், நீயாயிருக்கலாம், நானாயிருக்கலாம், உயிரோடு இருக்கிறவனாயிருக்கலாம், இருந்தவனாயிருக்கலாம், வரப்போகிறவனாயிருக்கலாம். அது யாராயிருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்திலே அவர் அவருடைய வேலையை செய்கிறதற்காக நம்மை அவருடைய ஆவியை அனுப்பி இங்கே அனுப்பி இருக்கிறார். பணிவிடை செய்கிறதற்காகத்தான் நாம் நம்முடைய வாழ்வை காட்சிப்படுத்துகிறதே அல்லாதபடிக்கு பயனற்ற ஊழியர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. ஆண்டவருடைய காரியமாய் நாம் வந்து போகிறோம் அல்லாதபடிக்கு இங்கே செல்வத்தை குவித்து அதிலே சுகித்து வாழ்ந்திருக்கிறதற்காக ஆண்டவர் உன்னையும் என்னையும் இங்கே அனுப்பவில்லை. அவருடைய காரியமாக, அவருடைய விலை கிரயமாக அவர் நம்மை அனுப்பி இருக்கிறார். அவருக்காக வேலை செய்யத்தான் நான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறோம். நீ சொல்லலாம், நான் அதை சாதிக்க பிறந்தவன் என்று சொல்லி. நீ அதை சாதிக்க பிறந்தவன் இல்லை. ஆண்டவர் உன்னை அதை சாதிக்கும்படியாக அனுப்பி இருக்கிறார். எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை காட்சிப்படுத்தினதை ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தருவார். எது உன்னுடைய வாழ்விலே நடக்கும் என்று நீ நம்பி இருக்கிறாயோ அது உன்னுடைய வாழ்வாக மாறும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு உரைத்து தருகிறதை பார்க்கிறோம். மீண்டும் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். உலகிலே நடக்கிற காரியங்களை, தீதான காரியங்கள் எதையும் குறித்து கவலைப்படாமல் அதற்கென ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற காட்சியை தெளிவாக எழுதி வை. ஆண்டவர் உன் மூலமாய் அதை நகர்த்தி காட்டுவார். அப்படி அவர் காட்டுகிற பொழுது உன்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் உன்னுடைய காட்சிக்கு மாறானதாக தோன்றினால் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதே. ஆண்டவர் காண்கிறவராயிருக்கிறதினாலே அவைகளை சரி செய்வார். எது உனக்கு காட்சியாக தரப்பட்டிருக்கிறதோ, எதை நீ நம்பி இருக்கிறாயோ, இதுவே வாழ்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அதனை குறித்து எந்த பொழுதும் எக்காலத்திலும் சான்று பகருகிறவனாக இருக்க வேண்டும். அப்படி நீ சான்று பகர வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த உலகத்திலே உன்னை அடுத்திருக்கிறவர்களுக்கும், உன்னோடு இருக்கிறவர்களுக்கும், உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அவருடைய பெயராலே பணிவிடை செய்யத்தான் உண்டாயிருக்கிறாய். அந்த காட்சியும் பணிவிடை செய்கிறதற்காகத்தான் என்கிறதை நாம் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் நம்புகிறபடி அவருடைய திட்டத்தினாலே நம்முடைய வாழ்வு உண்டாகும். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் அருமையான வேத பாடத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி வாழ ஆண்டவரே. எஸ் லார்ட், சான்று பகருவளாய் இருக்க ஆண்டவரே, காட்சிப்படுத்தும் ஆண்டவரே, சான்று பகரும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு நாங்கள் வாழ்ந்து முடிக்க உமக்கு பணிவிடை செய்ய நீர் எங்களுக்கு என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் செய்து முடிக்கிற ஞானத்தை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.